ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர். பெற்ற ஆண்டு 1952. அடுத்து, பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்ற அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர். ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று புகழ்ந்துள்ளார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் ஆகும் என்று கூறியவர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம் ஆகும் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர். அடுத்த வினா. அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம். சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை அம்பேத்கர் தோற்றுவித்த இடம் மும்பை. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலோட ஆசிரியர் அம்பேத்கர். அடுத்த வினா. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? ஒரு நாளில் 18 மணி நேரத்தையும் தன்னோட கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் அண்ணல் அம்பேத்கர். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர். அரை வயிற்று கஞ்சிக்காக அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். அடுத்து, உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர். உழைப்பும் கல்வியும் இல்லாத செல்வம் மிருகத்தனம் என்றவர் அண்ணல் அம்பேத்கர். 1990ஆம் ஆண்டு இந்திய மாமணி பாரத ரத்னா விருது பெற்றவர் யார்? 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர் அண்ணல் அம்பேத்கர். டிஎன்பிசியில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். அம்பேத்கர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1990. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர். ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது தான் சமத்துவம் அப்படின்னு கூறியது அண்ணல் அம்பேத்கர். சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர். அதாவது சமுதாயம் என்னும் ஒரு மரத்தோட வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை அண்ணல் அம்பேத்கர். சாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர். சாதி களையப்பட வேண்டிய கலை என கருதியவர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு 1946. அடுத்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். மும்பையில் 1946ஆம் ஆண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் இவர். மும்பையில் 1946ஆம் ஆண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தோற்றுவித்திருப்பார். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி, மாமணி அப்படின்னா பாரத ரத்னா விருது எனும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது? ஆல்ரெடி பார்த்தோம். அம்பேத்கர் அவர்கள் 1990ஆம் ஆண்டு இந்திய மாமணி எனப்படும் பாரத ரத்னா விருது பெற்றார். ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர். ஒரு லட்சிய சமூகமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்
ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம அண்ணல் அம்பேத்கர் சார்ந்த கேள்விகள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.